வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். நீங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி செய்கிறப்போ உங்களுக்கு டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னா இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி நான் சொல்கிற அளவுகளில் ரெடி பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் நீங்கள் செய்கிற பிரியாணியை விட டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீக்ரெட் மசாலா செய்கிறதுக்கு அளவுகள் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் அளவு கூடுதல் கம்மி கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்கிறது நல்லது. நான் அடிக்கடி பிரியாணி செய்கிறதுனால நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே நான் பவுடர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பிரியாணி செய்கிற நேரம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் மசாலா அரைச்சி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டான மணமோட சூப்பராக இருக்கும். மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாய் நான் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் சேர்த்துருங்க. வரமிளகாய் மீடியமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு கசகசா லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்பூனுக்கு கொத்தமல்லி அளந்து காமிக்கிறேன். 7 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். எப்போவுமே நாட்டு கொத்தமல்லி வாங்கி நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ருசியே தனி தான், மணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 7 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, அல்லது 1 கப் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு 1/2 கப் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. சோம்பு 3 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நம்ம நான்வெஜ் ரெசிபி சில பேர் செய்ய மாட்டாங்க, ஆனால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 மீடியம் சைஸ் நட்சத்திர சோம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு நம்ம சேர்க்கும்போது கவனிக்க வேண்டியது அந்த மேலே இருக்கிற மொட்டோட நம்ம கிராம்பு எடுத்துக்கணும். ஒரு 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு ஒரு பர்ஃபெக்டான மணமும் சுவையும் கொடுக்கக்கூடியதான் இந்த சாய் ஜீரா. இந்த ஜீரா பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிது, ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. நான் ஆன்லைனில் வாங்குறதில்ல. அதை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பிரியாணினால இந்த சாய் ஜீரா சேர்த்து செய்யும்போது இந்த முஸ்லீம் வீட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். கல்பாசி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ஜாதிக்காய் அதிகமாகிருச்சு அப்படின்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு உருண்டையில் 1/4 பங்கு எடுத்துக்கோங்க. மராத்தி மொக்கு மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி ஒரு பூ எடுத்துக்கோங்க. இதுவுமே அதிகமாகிடுச்சுன்னா அந்த பிரியாணியோட மணமே ரொம்ப கெட்டு போயிடுங்க. அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. சாதாரண பட்டை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது சுருள் பட்டை நல்லா ஒரு 2 இன்ச் அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. சுருள் பட்டை நல்ல ஒரு மணமாக இருக்கும். அதனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்காது. கூடவே 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பிரிஞ்சி இலையும் பெரிய சைஸ் பிரிஞ்சி இலையும் எடுத்திருக்கேன். இதை 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் அரைப்படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா வரமிளகாயில் காம்பை கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் வறுத்து விட்டுட்டிங்கன்னா நல்லா மணம் வரும். வரமிளகாய் நான் வெயிலில் காய வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லா பொருளையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி இல்லை நான் கவரில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா லைட்டாக நீங்கள் முதல்லையே அந்த வரமிளகாயை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. கசகசா அதே மாதிரி முந்திரி பருப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க கசகசா இந்த பொருளெல்லாம் வறுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண போகும்போது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்டிலே கசகசா நல்லா வறுபட்டு வந்துடும். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு பைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. திரியாக இல்லாமல் பைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறதும் நல்ல ஈரம் இல்லாத ஒரு டப்பாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணாலும் அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க.
நல்லா நைஸாக பொடி பாருங்கள். இந்த மாதிரி திரிச்சிட்டு ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு இப்படியே டப்பாவில் ஸ்டோர் பண்ணாமல் ஒரு தட்டில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் ஆற விடுங்க. அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அந்த ஃப்ளேவரும் அப்படியே இருக்கும். நான் எடுத்து இப்போ காமிச்ச 1 ஸ்பூன் அளவு நீங்கள் 1/2 கிலோ பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான பிரியாணிக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மசாலா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் இப்படி ஆற வச்சுட்டு நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.